என்னடா ஷாக் ஆகி நின்னுட்டீங்க? எங்க இருந்து திருடிட்டு ஓடி வரீங்க? யார் நீ? இன்ஸ்பெக்டர் பார்த்து யாருன்னா கேக்குறா? நடரா ஸ்டேஷனுக்கு. சரி வாப்போம். கொஞ்சம் கூட பயம் இல்லாம ஸ்டேஷனுக்கு வரேங்கறியா? அவ்வளவு தைரியமா உனக்கு? இதோ பாரு, நிச்சயமான இன்ஸ்பெக்டரா இருக்க முடியாது. ஏன்னா இப்பதான் இன்ஸ்பெக்டர் தினகரனை கடைக்குள்ள வச்சு பூட்டிட்டு வர்றோம். என்ன மணி? பாவிகளா, எங்க அண்ணனுக்கு என்னடாச்சு? இன்ஸ்பெக்டர் தினகரனோட தம்பியா? இப்ப எங்க அண்ணன் எங்க இருக்காரு? சந்திர மண்டலத்துல இருக்காரு. அதான் கடைக்குள்ள இருக்காருன்னு சொன்னோம்ல. ஒண்ணும் பயப்படாதப்பா, கடைக்குள்ள போன் இருக்கு. போன் பண்ணி நேரம் போலீஸ் வந்திருக்கோம். ஆமா, நீ என்ன போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உருவ ஒற்றுமையை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்துறியா? ஆமா, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பணம் தேவைப்படுது. தாயா இருந்தாலும் தாரமா இருந்தாலும் சட்டையில இருக்க பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குன்றத பாத்துட்டு தான் அதுக்கப்புறமா மனசை பாக்குறாங்க. அந்த பணத்தை நேர்மையா சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ண, ஆனா நடக்கல. ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டரோட வீட்டுல வேலை இல்லாத நான் பாரமாயிட்டேன். நேர்மைக்கு இந்த உலகத்துல எவ்வளவு மரியாதை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தேன். தயவு செஞ்சு என்ன காட்டி கொடுத்துறாதீங்க. ஆமா, நீ கட்ட போமே, நாங்க எட்டப்ப உன்னை காட்டி கொடுத்து எங்களுக்கு அவார்டு கொடுத்துட போறாங்க. அடையாப்பா மணி, கொஞ்சம் சுமாரு. உன் கதைக்கும் என் கதைக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. சரி, என் கதை இப்ப எதுக்கு? என் கனவுகள் நிறைவேறணும்னா எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது. என்கிட்ட ஊரை ஏமாத்த திறமை இருக்கு, உங்ககிட்ட உருவ ஒற்றுமை இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா என்ன? நீ என்ன சொல்ற? உனக்கும் எங்களுக்கும் தேவையான பணத்தை சம்பாதிக்க நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து பெரிய திட்டமா போடலாங்கிறேன். நான் தயாரா இருக்கேன். அதேங்கப்பா, பெரிய அளவுல மாட்ட போறோம்னு நினைக்கிறேன். இப்போ நீ என்ன ரசிக்கிறேன்னு நினைச்சுதான் உன் பின்னாடி வந்த. ஓகே, இன்னையோட இந்த விளையாட்டை நிறுத்திக்கோ. இதுக்கு மேல போனா உனக்கு தான் ஆபத்த முடியும். இனிமே உன் பின்னாடி நான் வரமாட்டேன். குட் பை. ஹாய், I'm sorry. பூவே பூவே இடம் கிடைத்தது. ஆழிநீரும் ஆட ஆட அலைகள் வாழ்வதில்லை. ஈரமுத்தம் சேர சேர கரையும் காய்வதில்லை. வா வா ஒன்று தாழ்தா. ஓ பூவே பூவே மனம் தவித்தது. ஓ அன்பே அன்பே இடம் கிடைத்தது.
மதுக்கனி ஜொலித்தது மனத்தினில் இனித்தது பாடி வரும் முறை பார்த்து பாவை மனத்தை கோர்த்து புதுக்கலை படித்தது மதுத்துளி வடித்தது மேகம் எங்கே புதுதாகம் இங்கே அது நனைய நனைய அந்த ராகம் எங்கே மனம் இசைய இசைய அது தாளம் எங்கே அதில் இணைய இணையமும் கனியும் பனியும் கொண்டு கலையில் எழுந்த சிலையே ஓ அன்பே அன்பே மனம் தவித்தது ஓ பூவே பூவே இடம் கிடைத்தது பாவையொரு பாலாடை மூடியது மேலாடை புதுச்சுவை பிறந்தது கவிச்சுவை வளர்ந்தது தேடுவதை நீ தேடு தேவி மனமுன்னோடு புதுக்கதை மலர்ந்தது தொடர்ந்ததை தொடர்ந்தது காதல் மனம் இது கனிய கனிய அது ஆடும் தினம் சுவை அறிய அறிய இளம் பாவை முகம் பதிய பதிய ஒரு பிருந்தாவனம் கண்ணில் தெரிய தெரிய உன் அருகில் அருகில் வந்து அனலை அணைக்கும் பனியே ஓ பூவே பூவே மனம் தவித்தது ஓ அன்பே அன்பே இடம் கிடைத்தது ஆழி நீரும் ஆட ஆட அலைகள் ஓய்வதில்லை ஈரமுட்டம் சேர சேர கரையும் காய்வதில்லை வா வா வந்துவிட்டேன் ஒன்று தாதா தந்துவிட்டேன் ஓ பூவே பூவே மனம் தவித்தது ஓ அன்பே அன்பே இடம் கிடைத்தது வாங்க எங்க நீங்க வராம இருந்துருவீங்களோன்னு நினைச்சேன் இங்க வராம நான் எங்க போறேன் கௌரி? வேலை ஜாஸ்தி, அதான் வர முடியல. சரி எப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரமா? இல்லைங்க, இன்னும் 6 மாசத்துல நம்ம குழந்தை அவசரப்பட்டுடும். என்ன சொல்ற? 4 மாசமா நான் கர்ப்பமா இருக்கேங்க. என்னது மடத்தனம்? பேசாம என் கூட வா, நல்ல டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போறேன். கருவை கழிச்சிடலாம். அபாஷனா என்னால முடியாது. நான் உங்களுக்கு மனைவி ஆகலனாலும் பரவாயில்ல, என் குழந்தைக்கு தாயா இருந்தே தீருவேன். கௌரி சொல்றது கேளுமா, இதனால எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். இதை நீங்க என்ன தொடர்றதுக்கு முன்னால யோசிச்சிருக்கணும். சரி, 10,000 20,000 தரேன். நீ எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடு. இது நீங்க என் கற்புக்கு தர வேலையா இல்ல பிறக்க போற என் குழந்தைக்கு போடுற பிச்சையா? கௌரி, இவ்வளவு நாள் நீ என் கூட பழகியும் என்ன பத்தி நீ புரிஞ்சுக்கல பாத்தியா? நான் சும்மா சீண்டி விட்டு பார்த்தேம்மா. அடுத்த மாசம் நம்மளுக்கு கல்யாணம் என் பொண்டாட்டியோட சம்மதத்தோட நடக்கும். உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். எங்க நான் உங்களை ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. நமக்கு என்ன குழந்தை பிறக்கும்? ஆம்பளை பிள்ளையா தான் இருக்கும். அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு இருக்கம்மா? நீங்களே ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்களேன். பேரா? நானும் யோசிக்கிறேன். நீயும் யோசி. யோசிடி, யோசி. என்ன பீட்டர், என்னாச்சு? சாராய லாரி எல்லாம் புறப்பட்டாச்சு. ஆனா இன்ஸ்பெக்டர் தினகர் போலீஸோட செக் போஸ்ட்ல நிக்கிறாரு. வா மைக்கேல், என்ன டயர்டா இருக்க? கொலை பண்ணிட்டேன். யார? கௌரிய. பீட்டர், கௌரி செத்து போன விஷயம் எப்படியும் போலீஸ்க்கு தெரியத்தான் போகுது. நீ என்ன பண்ற, நீயே போலீஸ்க்கு போன் பண்ணி கௌரி செத்து போன விஷயத்த சொல்லிடு. பீட்டர், கௌரியோட பணத்தை
தூக்குல தொங்க விட்டுடு. சார், கௌரிங்கிற பொண்ணு செத்து போய் தூக்கு மாட்டிக்கிச்சா? சி, தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போச்சா? கண்ட்ரோல் ரூம்ல இருந்து உங்ககிட்ட பேசணுங்கிறாங்க. ஹலோ, இன்ஸ்பெக்டர் தினேஷ் ஸ்பீக்கிங். ஓகே, நான் உடனே கிளம்பி வரேன். சார், நான் அங்க வந்து ஏதாவது தடை கிடையும் கண்டுபிடிச்சுன்னா எனக்கு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கிடைக்கும். எல்லாரும் என்னையும் சார் சார்னு கூப்பிடுவாங்க சார். நல்ல வேலை தினகையா போயிட்டாரு. சாரி லாரி வருதுயா. நல்ல சிவையா லாரி தையா திறந்து விடையா. பாடி இறக்குங்க. சார், என்ன பாஸ்போர்ட் சைஸ்ல ஒரு போட்டோ எடுத்து கொடுங்க சார். என் பொண்டாட்டி ரொம்ப ஆசையா கேட்டா. எடுக்க மாட்டீங்களா? கேட்டு சொன்னா எடுப்பீங்களா? இன்ஸ்பெக்டர் சொன்னா எடுப்பீங்க. டெட் பாடி. நிச்சயம் கொலைதான் நடந்திருக்கு. இந்த கேஸ துப்பறிஞ்சு உண்மைய கண்டுபிடிச்சு நான் இன்ஸ்பெக்டர் ஆகல, என் பேரு சண்முக சுந்தரம் இல்ல. Got it. Got it. சார், கண்டுபிடிச்சிட்டேன். தடையம் கட்சிச்சு. ஏன் சிரிக்கிற? தடையத்தை இங்க வச்சுக்கிட்டு அங்க தேடினா எப்படி சார்? அந்த பொண்ணு தூக்கு மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி எவனோ பீடி குடிக்க வந்து போயிருக்கான் சார். உங்களுக்கு சிரமமே இல்ல சார். பீடியோட பிராண்ட் கூட ராம்செட் சொக்கலால் பீடி. நான் இன்ஸ்பெக்டர் ஆயிடுவேனா சார்? சார், அது நான் பிடிச்சு போட்ட பீடி சார். யோ, போட்டோவும் எடுக்க மாட்டேங்கிற, என்ன இன்ஸ்பெக்டர் ஆகவும் விட மாட்டேங்கிறிய. ஏன் வம்பு பண்ற? இந்த கேஸ்ல நான் எப்படிதான் துப்பறிய போறணும்? போறான் பார், அவனும் அவன் பணம் கொட்ட நார்த்தலையும். கோவிந்தா, யாருக்கோ வழிகாட்டுற, எனக்கு ஒரு வழிகாட்ட மாட்டியா? சொல்லு கோவிந்தா, சொல்லு. சண்முகம், சாட்சி கிடைச்சிருச்சு. யாரை இத்தனை நாள் சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளி நிரூபிக்க முடியலையோ அவனை குற்றவாளி நிரூபிக்க சாட்சி கிடைச்சிருச்சு. ஐயோ கோவிந்தா, உன்னை கோவிந்தான்னு கூப்பிட்டது நானு. கடைசியில டைரிய தூக்கி அவர் கையில கொடுத்துட்டியே. தினகரன் சார், நான் கோவிந்தான்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க கோவிந்தம் போட்டாவை திரும்பி பாத்தீங்க. அதனால கவர்மெண்ட்ல சொல்லி எனக்கு ஒரு ஸ்டாராவது தயவு செஞ்சு தர சொல்லுங்க. என்ன சிங்கிள் ஸ்டார் சண்முகன் எல்லாரும் கூப்பிடட்டும். பரவாயில்ல, இந்த தடவை தடயத்து கிட்ட வரைக்கும் வந்துட்டேன். அடுத்த தடவை தடயத்தையே கண்டுபிடிக்கிறேன்.